ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அகுமார் சேனல். நான் உங்கள் கவிதா அருள். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் குழம்பு தான் வித்தியாசமான முறையில். இதுக்கு வந்து 1/2 ஸ்பூன் மிளகு எடுத்து வச்சுருக்கேன், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், 10 வரமிளகா, 10 காஷ்மீர் ரெட் சில்லி எடுத்து வச்சுருக்கேன், பட்டை ஒரு 2, லவங்கம் ஒரு 5 எடுத்து வச்சுருக்கேன், அன்னாசி பூ ஒரு 3 எதனை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து தனியா ஒரு 3 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம லோ ஃப்ளேமில் வறுத்து எடுத்துக்குவோம். இங்கே பாருங்கள், நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதில் வந்து 1 ஸ்பூன் அளவு கசகசா சேர்த்துக்கலாம். கசகசாவும் சேர்த்து நம்ம வறுத்துட்டோம். இதை வந்து அரைக்கிறதுக்கு ஜாரில் செட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ திரும்பி எண்ணெய் ஊற்றிட்டேன், சூடாகிடுச்சு. இப்போ சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இதில் சின்ன வெங்காயம் மட்டும்தான் நம்ம சேர்த்து குழம்பு வைக்க போகிறோம். ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி குழம்பு வச்சுப்பாங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம வெட்டி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வரும். பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஆற வச்சு அதெல்லாம் அரைக்கணும். பாத்திரம் வச்சாச்சு. இதில் வந்து தேவையான அளவு கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம். பாருங்கள், எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ வந்து இதில் நம்ம தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துடலாம். பாருங்கள், இப்போ இதுக்கு தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்துறேன். கருவேப்பிலை கூடயே இதில் வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் ரெட் சில்லியும், இது மஞ்சள் பொடி 1/2 ஸ்பூன் வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கணும். பாருங்கள், 1.5 கிலோ அளவு சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் சேர்த்தலாம். கறிக்கு
தேவையான அளவு கொஞ்சமாக சால்ட் சேர்க்கலாம். மசாலாவை நம்ம ட்ரையாக அரைச்சிட்டு வந்துடுவோம். அரைச்சிட்டு வந்துட்டேன், ட்ரையாக அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காய தக்காளியும் சேர்த்துடலாம். இங்கே பாருங்கள், வெங்காய தக்காளி சேர்த்தாச்சு. இப்போ இதையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுவோம். பாருங்கள், சிக்கன் நல்லா கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்ச மசாலா மொத்தத்தையும் சேர்த்துட்டேன். மசாலாவை போட்டு நல்லா வதக்காச்சு. இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த நம்ம ஜாரில் அரைச்சோம் இல்லைங்களா, அந்த ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றி இது நல்லா கறி வேகும். இதில் வந்து நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம் கறி கூட. இப்போ எக்ஸ்ட்ரா இதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கணும். உப்பு காரம் உங்கள் விருப்பம், உங்களுக்கு தேவையான மாதிரி சேர்த்துக்கணும். இதை நல்லா கொதிக்க வச்சு கறி வேக வச்சு எடுப்போம். குழம்பு நல்லா கொதிச்சு இப்போ கொத்தமல்லி தடை தூவிட்டு நம்ம இறக்கிக்கலாம். பாருங்கள், இந்த குழம்பு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்து தண்ணி மாதிரி தான் இருக்கும், ஆனால் ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் பிடிக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச்.